எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஈஸி டு ரீட் வெர்ஷன், தமிழ் ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல நான் இதை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தரை முழுமையாக நம்பு. எல்லாம் சொல்லுங்க, முழுமையாக. கர்த்தரை முழுமையாக நம்பு, உன் சொந்த அறிவை சார்ந்து இருக்காதே. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். we are all educated people. So education, formal educationோ கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம் அறிவு அதெல்லாம் தவறு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் over the years நாட்களாக எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருப்போம். அதையெல்லாம் நாம் பயன்படுத்துவது தவறு அல்ல. அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும், ஞானமாய் பேச வேண்டும், அறிவான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை மாத்திரம் சார்ந்து வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. அதான் இங்க சொல்றார், உன் சொந்த அறிவை சார்ந்து இருக்காது. ஏன்னா நம்ம இமோஷன்ஸ் மேலையும் கீழையும் போகும் பாருங்க. சில டைம் நம்ம சரியான டிசிஷன் எடுக்க தவறி விடுவோம். ஸோ உன் சொந்த அறிவை சார்ந்து இருக்காதே, நீ செய்கிற எல்லாவற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்திட முயற்சி செய். எல்லாவற்றிலும் அப்படின்னா எல்லாவற்றிலும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நம்முடைய பார்வைக்கு அது இம்பார்ட்டன்டான காரியமோ அல்லது லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆன காரியமோ, இது எதுவாக இருந்தாலும், ஒரு வீடு வாங்குற காரியம், திருமணம் செய்கிற காரியம், பொண்ணு கொடுக்கிறதோ, மாப்பிள்ளை எடுக்கிறதோ, பொண்ணு எடுக்கிறதோ, whatever it is, major things, small things, little things, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்திட முயற்சி செய். ஆமென், அல்லேலூயா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, அதுல கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வேல்யூலாம் எப்படி இருக்குது, இந்த 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 ஷேர் வாங்கினா நமக்கு என்ன ப்ராஃபிட் வரும், அதெல்லாம் நம்ம யோசிப்போம். பார்த்தீங்களா, அது எல்லாம் நல்லதுதான். ஆனால் அது எல்லாம் பார்க்கிலும் ஆவியான ஒரு உதவியோட, பரிசுத்த ஆவியான உதவியோட அவர் சித்தப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க 10 ரூபா போட்டாலும் சரி, 10,000 ரூபா போட்டாலும் சரி, 10 லட்சம் ரூபா போட்டாலும் சரி, அதுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவிரோதமாக கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. So whatever it is, எதுவா இருந்தாலும், எல்லாவற்றிலும், சின்ன காரியமா பெரிய காரியமா, எல்லாவற்றிலும், படிப்பு காரியங்கள், இந்த காலேஜ் நான் போக வேண்டுமா, இந்த காலேஜ் இல்ல இந்த ஸ்கூல் நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா, அல்லது 10th முடிச்சுட்டு 11th போறதுக்கு இந்த குரூப் நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா, எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்திட முயற்சி செய், அப்பொழுது அவர் உனக்கு உதவுவார். ஆமென், அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த 2 வசனத்துல ஒரு வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது. Trust in the Lord with all your heart. அந்த வார்த்தை all your heart, all, எல்லாம். தமிழ்ல முழு இருதயத்துடன் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் all என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது in all your ways, உன் எல்லா வழிகளிலும், முழு இருதயத்தோட, with all your heart, நீ எல்லா வழிகளிலும், with in all your ways, நீங்க என்ன பண்ண வேண்டும், கர்த்தரை 100% நாம் நம்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சோ இந்த நம்பிக்கையை தான் நான் ராடிக்கல் ட்ரஸ்ட் என்று சொன்னேன். ராடிக்கல் ட்ரஸ்ட் என்றால் தீவிரமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறது. ட்ரஸ்டிங் காட் கம்ப்ளீட்லி, முழுமையாக கர்த்தரை நம்புவது. அப்படி நாம் முழுமையாக தீவிரமாக கர்த்தரை நம்பும் பொழுது அதுக்கு ஏற்ற ஒரு விளைவு இருக்கிறது, அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கிறது. அது என்ன ரிசல்ட்? ராடிக்கலா ஆண்டவரை தீவிரமாக நம்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு சூப்பர் நேச்சுரலாக ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இம்பாசிபிளான காரியமா இருக்கலாம், நம்முடைய பலனுக்கு மிகுந்த காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை 100% நான் நம்புகிறேன், அவர் என் பாதைகளை நிச்சயமாக அவர் செவைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So trusting God radically, trusting God completely. பாருங்க, இந்த ட்ரஸ்டை குறித்து பார்க்கும் பொழுது இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க ராடிக்கலா ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா அது எப்படி அந்த ட்ரஸ்ட் இருக்கும், தீவிரமா நீங்க நம்புறீங்கன்னா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால், அந்த நம்பிக்கை, நல்ல கவனிங்க, நிபந்தனை இல்லாத நம்பிக்கையாக இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால்
trusting God with no condition. கண்டிஷன் இல்லாம கர்த்தரை முழுமையாக என்ன பண்றது? நம்புறது. சில பேர் இப்படி சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க, அப்ப நான் என்ன பண்றேன்? நான் முழுமையாக என்ன பண்ணுவேன்? நான் உங்களை நம்புவேன். இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் இப்படி செய்யுங்க, நான் என்ன முழு நேர ஊழியத்துக்கு என்ன பண்றேன்? நான் ஒப்பு கொடுத்துடுறேன். பாருங்க, கர்த்தரிடத்தில் நீங்க ஒரு பொருத்தனை செய்வது தப்பு அல்ல. பொருத்தனை செய்யலாம், பொருத்தனை செய்வது தவறு அல்ல. ஆனால் உங்கள் நம்பிக்கை, நல்ல கவனிங்க, மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்க நம்பிக்கை, நீங்கள் ஒரு பொருத்தனை செய்றீங்க பாத்தீங்களா, அந்த பொருத்தனைக்கு ஆண்டவர் ஒரு ஆன்சர் கொடுப்பார். அது எஸ்ஸா இருக்கும், நோவா இருக்கும், மேபியா இருக்கும், லேட்டரா இருக்கும். அந்த உங்க நம்பிக்கை அந்த ஆன்சரின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. Your trust is not based upon the answer you get from God. உங்களுடைய ட்ரஸ்ட், உங்களுடைய நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்குது என்றால், உங்கள் நம்பிக்கை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவின் அடிப்படையில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்முடைய ஆவியில் ஆழமா பதிஞ்சுக்கணும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அநேக டைம் ஆண்டவரை இது வாழ்க்கையில் செய்யுங்க, இந்த பலவீனம் மாறினா உங்களை நான் நம்புவேன், இந்த ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூ என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு நம்ம நிறைய டிமாண்ட்ஸ் போடுறோம், நிறைய லிஸ்ட் போடுறோம். அப்ப அந்த லிஸ்ட் நிறைவேறாட்டி என்ன, ஆண்டவரை என் வாழ்க்கையில் நீங்க இதை செய்யல, கோபம் வந்துடும், ஆண்டவர் மேல ஒரு துக்கம் வந்துடும். ஆண்டவர் எனக்கு மட்டும் செய்ய மாட்டார், அந்த சிஸ்டரை பாருங்க, அந்த பிரதரை பாருங்க, அவங்கள பாருங்க, அவங்க நேத்து வந்தவங்க, அவங்க ஆசீர்வதிச்சுட்டாங்க, ஆண்டவர் என்னைய பாருங்க, நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் என் வேலையில ப்ரமோஷனை கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம கண்டிஷனோட கர்த்தரை நம்ம நம்ப வேண்டும் என்றால், அந்த கண்டிஷன் நீங்க எதிர்பாராத பதில் வந்தால் உங்க 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 எது அசைக்கப்படுகிறது? உங்க நம்பிக்கை அங்க என்ன பண்ணுகிறது? அசைக்கப்படுகிறது. அது ராடிக்கல் ட்ரஸ்ட் அல்ல, அது தீவிரமாய் நம்புறது அல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் என் நம்பிக்கை கர்த்தர் மேல தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற பதில் வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் இமிடியேட்டா பதில் கொடுத்தாலும் சரி, அவர் பதில் கொடுக்காம போனாலும் சரி, நான் கர்த்தரை முழுமையாக நான் நம்புவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை தான் ராடிக்கல் ட்ரஸ்ட். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில டெவலப் பண்ண ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம டெவலப் பண்ணி நம்ம வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், சூப்பர் நேச்சுரல் காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பித்து விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய நம்பிக்கை அவருக்கும் நமக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் அது கட்ட வேண்டும். அது இருக்கிறது. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்மை தேடுகிறவர்களை நீங்க என்ன பண்ணுவதில்லை? கைவிடுவதில்லை. அது ஆண்டவருடைய கேரக்டர். God will never let you down. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். முடிவு பரியந்தம் நம்மளை என்ன பண்றார்? நடத்துகிறார். பாருங்கள், இதெல்லாம் ஆண்டவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயங்கள். அதான் அவர். He is a faithful God. He is a good God. அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே மாத்திரம் இருக்கிறார். ஆமென். இது எல்லாம் கேரக்டர்ஸ். பாருங்க, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை, அவருடைய கேரக்டர். அடுத்து வாசிக்கும் போது, ஆதலால் உம் நாமத்தை அறிகிறவர்கள் உம்மை நம்பி இருப்பார். உம் நாமத்தை அறிகிறவர்கள், those who know your name, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள். நோ, யாடா என்ற வார்த்தை அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் பாத்தீங்கன்னா, it means to understand him, to know him by experience. அவர் கூட பழகி, அவர் கூட உறவாடி, அவரை இன்னும் அறிய, அவரை அறிகிற அறிவில் இன்னும் வளர்ந்து, அவர் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை தான் அது காமிக்கிறதாக இருக்கிறது. உம் நாமத்தை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? என்ன பண்ணுவாங்க? நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார். ஏன்னா அவரோட உறவாடி, அவரை பழகி, அவரை அறிஞ்சிட்டீங்கன்னா உங்க நம்பிக்கை எதையும் அசைக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா உங்க சூழ்நிலை எப்படி தலையில மாறினாலும் உங்க கண்ணு யார் மேல இருக்கும்? அவர் மேல இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. A person that trusts God radically does not wait for answers from God or have conditions. Rather, they trust God with no conditions.
தீவிரமாய் கர்த்தரை நம்புறவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அவர் என்ன சொல்லுவார், அவர் நான் கேட்டவர் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போடு அவங்க நம்பிக்கை இல்லை. நான் கேட்டிருக்கேன், கேட்கறது தப்பு கிடையாது. என்னுடைய டிசையர்ஸை நான் அவர் முன்னாடி வச்சிருக்கிறேன், வைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அவர் ஆன்சர் எப்படி கொடுத்தாலும் சரி, நான் அவரின் மேல் நம்பிக்கையாய் நான் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எப்படியாக சொன்னார், Are you mature enough to accept God's answers even though they are not what you are hoping for? கடவுளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் அளவு பதில் இல்லாவிட்டாலும் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பீர்களா? அவ்வளோ முதிர்ச்சி உங்க வாழ்க்கையில காணப்படுதா? சில டைம் பாருங்க, ஒரு சின்ன ஜாம் பண்ணுவோம், சில டைம் டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், அந்த காரியம் நடந்துடும். ஒரு அற்புதத்துக்காக ஜோம் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அப்படியே பயங்கர பெரிய காரியமாக இருக்கும், கேன்சராக இருக்கும், வியாதியாக இருக்கும், டக்குன்னு என்ன பண்ணிடுவார், ஆண்டவர் சுகப்படுத்துவார். அடுத்து ஒரு சிம்பிளான மேட்டருக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஜோம் பண்ணுவோம், பார்த்தா அதுக்கு என்ன பண்ணாது, பதிலே வராது. என்னடா ஆண்டவர் காதை மூடிட்டாரா அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும். No matter what the answers are we mature enough? நம்ம அவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா கிறிஸ்துவ வாழ்க்கை, அந்த உறவில் நம்ம இன்னும் பலன் அடைஞ்சிருக்கிறோமா? ஏன்னா அவர் எப்படி பதில் வந்தாலும், எப்படி சூழ்நிலை இருந்தாலும், நான் கர்த்தரை முழுமையாக நான் நம்புவேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். பாருங்க, this is not easy. இது ஈஸி இல்லை. பிரசங்கம் பண்ற எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன், it is a difficult thing. It's a difficult thing. ஆனா it is a choice. அது ஒரு சாய்ஸ். அதை நம்ம சூஸ் பண்ண வேண்டும். ஆண்டவரே, வாயை திறந்து சொல்லணும், ஆண்டவரே ஐ ட்ரஸ்ட் யூ, ஆண்டவரே நான் நம்புவேன். ஆமா, எனக்கு கஷ்டம் தான், எனக்கு இந்த காரியம் என்னை துன்புறுத்தது உண்மைதான், ஆனாலும் நான் என்ன பண்றேன், நான் நம்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை டெவலப் பண்ண ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியும். யோபு வாழ்க்கை, நம்ம யோபு குறித்து நம்ம எல்லாருமே நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். I don't have to explain every single thing. பாருங்க, யோபு லைஃப்ல பயங்கர பணக்காரர் பாருங்க, எல்லாமே அவருக்கு இருக்கு, அவருக்கு குறை ஒன்று இருக்குன்னு சொல்லவே முடியாது. அவருடைய சொத்தா அளவில்லாம சொத்து இருக்கு, பிள்ளைகளா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எல்லாமே நல்ல சுமூகமா, நல்ல அமைதியா, எல்லாம் நல்லா வெற்றியா நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில. ஆனா திடீர்னு ஒரு குண்டு உழுது பாருங்க, ஒரே நாள்ல பிள்ளைங்களை இழந்து போறாரு, சொத்தை இழந்து போறாரு, சரீர சுகத்தை என்ன பண்றாரு, அவரு இழந்து போறாரு. கொஞ்சமா நடந்தா கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம், சரி அங்கதான் போய் முடிய போகுது கதை அப்படின்னு கொஞ்சம் நமக்கு தெரியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுறது? கொஞ்சமா நடந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு ஒன்று போயிட்டு நாளைக்கு அது கொஞ்சம் போயிட்டு, சரி எங்கேயோ போற போக்க பார்த்தா அங்கதான் போய் முடிய போது போல அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாச்சும் ஒரு ஐடியாக்குள்ள வந்துடலாம். ஆனா யோபுக்கு அப்படி வரல, ஒரே நாள்ல எல்லாம் காலி, உடம்புல பயங்கர வலி, தலையில உச்சத்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே கொப்பளங்கள். அது வந்து it is not an easy experience, ஒரு difficult experience. நான் நல்லதானா இருந்தேன், நான் உத்தமனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன போல உத்தமன் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை அப்படி சொல்லுகிற நிலைமையில நல்லவனா இருந்த யோபு வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாம் காலியாச்சு. இப்ப அதுக்கு மேல எரியிற தீல எண்ணெயை ஊத்துற சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப என்ன யார் வரா அவன்கிட்ட, அவன் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் மனைவி வராங்க அவன்கிட்ட. மனைவி வந்து சொல்றாங்க, எப்பா அந்த வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க, 9வது வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நல்லா கவனிங்க, அவன் மனைவி அவனை பார்த்து. உடனே நீங்க எல்லாருமே யோபு மனைவியை ரொம்ப நெகட்டிவா இமேஜின் பண்ணாதீங்க. உங்களை அந்த நிலைமையில நிக்க வச்சா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. What would you do if you are in Job's wife's shoes? அவங்களோட நிலைமையில நீங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணிருப்போம் என்று யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. பட் நம்ம இங்க பார்ப்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. பாருங்க எவ்வளோ அவர் நம்பிக்கையை அங்க அசைக்கிறத, அந்த அஸ்திபாரத்தை அசைக்கிற வார்த்தை. என்னையா நீ இன்னும் உத்தமத்துல உறுதியா நிக்கிறியா கேள்வி கேட்கிறாங்க. இட்ஸ் a question mark right there. உத்தம உறுதியாய் நிற்கிறீரோ.
தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பாருங்க, ஒரு பக்கமா பார்த்தா மேபி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அவர் கஷ்டப்படுறதை பார்த்து அவங்க மனைவியால சகிக்க முடியல. அதனால நீ என்ன அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு மரித்து போறதே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஆங்கிள் நம்ம பார்த்தா அப்படி பார்க்கலாம். ஆனா இந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னா இன்னும் ஒரு அதை மட்டும் சொல்றதா கூட பரவாயில்ல பாருங்க. ஆனா இன்னொன்று ஆட் பண்றாங்க. என்ன ஆட் பண்ணிடுறாங்கன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு மட்டும் சொன்னா கூட பாவம் யோபு அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தேவனை தூஷித்து, ஏன்னா என்ன ரெவலேஷன் அந்த அம்மாவுக்கு, ஆண்டவர் தான் இந்த என்ன பண்ணிட்டாரு, இந்த தீமை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, செஞ்சாரு அப்படின்ற ஒரு ரெவலேஷன் அவங்களுக்குள்ள இருந்தனால அவங்களுடைய நம்பிக்கை அங்க என்ன பண்ணுது, அசைக்கப்படுது. ஆனா யோபு அழகா அவர் ரிப்ளை கொடுக்கிறார் பாருங்க. he is giving a wonderful reply. இதான் அவருடைய ராடிக்கல் ஃபெய்த், ராடிக்கல் ட்ரஸ்ட், அந்த தீவிர நம்பிக்கைக்கு அது அடையாளமாக இருக்கு. அதற்கு அவன் யார், யோபு மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ பைத்தியக்காரி போல் என்ன பண்ணாத நீனு பேசுகிறாய், தேவன் கையிலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும், இதான் ராடிக்கல் ட்ரஸ்ட், இவைகள் எல்லாவற்றிலும், அந்த துன்பத்தில், அந்த பெயின்ல, அந்த லாஸ்ல, எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்தா என்ன ஆண்டவரே, இவங்க தான் அந்த கஷ்டத்துக்கு காரணம், அவங்க இப்படி செஞ்சதுனால தான் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு ஒன்று ஆண்டவரை பிளேம் பண்ணுவோம். இல்லாட்டி சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், நம்ம நீங்களும் அப்படி பண்ண மாட்டேங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். பாருங்க, இங்கே யோபு அந்த கஷ்டத்திலும் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகள் மூலமா என்ன பண்ணவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை. இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கையில தீமையை பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்றது, அங்க யோபு தன்னுடைய வாழ்க்கையில உண்மையா நம்ம பார்த்தோம் என்றால் ஆண்டவர் தீமையை கொடுக்கிற தேவன் அல்ல. ஆமென். God is not a God who gives evil into your life. உங்க வாழ்க்கையில தீமையை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் ஒரு அளவுக்கு அலோவ் பண்றார். ஆனா தீமை யார் தான் கொடுக்கிறா, சாத்தான் தான் என்ன பண்றான், கொடுக்கிறான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இதை அது லேட்டர் போர்ஷன்ல பார்க்கும் பொழுது அதை யோபு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்கிறார். கர்த்தர் நல்லவர் என்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்கிறார். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது, இவைகள் எல்லாவற்றிலும் சந்தோஷமான நாட்கள் மாத்திரம் அல்ல. அப்ப ஆண்டவரை தீவிரமாய் நம்புறது ரொம்ப ஈஸிங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு காசு செலவு பண்றதுக்கு குறை இல்லை, சாப்பாட்டுக்கு குறை இல்லை, வியாதி இல்லை, பிள்ளைங்களாம் சந்தோஷமா நல்லா படிக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையில முன்னேறி வராங்க, எல்லாமே சூப்பர் 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 சூப்பர். அப்ப ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்றது, ராடிக்கல் ட்ரஸ்ட் பத்தி பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாவற்றையும் இழந்த பிறகு நாம் கர்த்தரை எவ்வளவு நம்புகிறோம்? யோபுவை போல இவைகள் எல்லாவற்றிலும் அவன் வாயில என்ன பண்ணலாம், அவன் he never lost the trust he had in God. Amen. எப்படிங்க பாஸ்டர் சொல்ல முடியும் அவன் நம்பிக்கை இழந்து போவே இல்லை அப்படின்னு? அதே யோபு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். வாவ், what a trust in God. Amen. நம்முடைய வாழ்க்கையிலையும் இதே போல இந்த ராடிக்கல் ட்ரஸ்ட், trusting God with no condition, நிபந்தனை இல்லாமல் கர்த்தரை முழுமையாக ஆமென் நம்புகிற நம்பிக்கை நம் வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் வேகமா கொடுக்கிறேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் யோபுவை பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் பால் தி அப்போஸ்தல். நம்ம எல்லாருக்குமே பால் அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அவர் he is a man who needs no introduction. எல்லாரும் அறிந்தவர், ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய பரிசுத்தவான், ஒரு பாத்திரம். பாருங்க, அவர் மூலமா ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செஞ்சாருங்க. பால் ஜோமன்னாரு, மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். நீ யாரும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? Have you ever tried? பாருங்க, அவர் கிட்ட கர்ச்சீஃப்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் ஜோமன்றார் பாருங்க. அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த வியாதியஸ்தர் மேல வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்க சொல்லுங்க, சுகமடைஞ்சிடறாங்க. எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை பாருங்க. ஒரு நாள் ஒரு பாம்பு அவரை கடிச்சிருது, விரியன் பாம்பு கடிச்சிருது. எல்லாம் நினைக்கிறாங்க, ஆண்டா இவர் காலி தாண்டா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் பாட்டு நல்லா ஜாலியா நடந்துட்டு இருக்கிறாரு. ஒரு பாய்சன் அவளுக்குள்ள என்ன பண்ணல. ஆமென். எவ்வளவு வல்லமை பாருங்க, கர்த்தருடைய வல்லமை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க.
ஆமென். அவர் மூலமா அவர் போட்ல போறாரு, அவர் நிமித்தம் அவர் போட்ல ஷிப்ல போன எல்லாரும் பாதுகாக்கப்படுறாங்க. அவ்வளோ ஆண்டவருடைய ஃபேவர் அவர் மேல இருந்துச்சு. ஆண்டவருடைய பவருக்கு குறை இல்லை, ஆண்டவருடைய தயவுக்கு குறை இல்லை, ஆண்டவருடைய வல்லமைக்கு குறை இல்லை. பவுல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே அவர் இஸ் அனாயிண்டட் மேன் ஆஃப் காட், பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட் போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வந்தது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே என்ன கொடுக்கப்பட்டிருச்சா? பாருங்க, ஒரு முள் இருக்குன்னா அதை பார்க்க இரிட்டேட்டிங்கான ஒரு 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 ஃபீலிங்கே வேற ஒன்றும் இல்லை. தப்பி தவறி அவங்க காலில் முள் குத்திருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, காலை கீழே வச்சு கூட லைட்டாக ஒரு அப்படி நகட்டினாலே குத்தும், அப்படியே வலியாக இருக்கும். எப்படியாச்சும் அந்த முள்ளை எடுத்து தான் என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த வேலையை என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, அவரோட மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம். சரி வாசிங்க. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது யாரால கொடுக்கப்பட்ட ஒரு முள்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா கர்த்தர் முள்ளை கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட்டார், என்ன பண்ண ஒரு நாள் அவர் விட மாட்டார். ஆமென், ஆமென். சோ அங்க சாத்தான் அவன் கொடுக்கிறான். வாசிங்க, முக்கியமானது 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு இந்த வல்லமையான ஊழியக்காரர் அநேகருக்கு ஜெபம் பண்ணி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஊழியக்காரர், அவர் ஜெபம் பண்ணி செத்த உயிரோடு எழுப்பினா, அவர் ஜெபம் பண்ணி அற்புதங்கள் நடந்திருக்குது, அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இப்ப அவருக்காக ஜெபம் பண்றார், தனக்காக அவர் என்ன பண்றாரு, இப்ப ஜெபம் பண்றாரு. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை ஜெபம் பண்றாரு. 3 times I pleaded with God அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா உண்மையாவே ரொம்ப விசுவாசத்தோட மன உருக்கத்தோட பாரத்தோட என்ன பண்றாரு, இப்ப அவரு 3 தடவை ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஐயா, இந்த முள்ள என்ன பண்ணுங்க, நீங்க எடுத்துருங்க அப்படின்ட்டு அவர் ஜெபம் பண்றாரு. ஆனா அவர் கேட்ட பதில், அவர் எதிர்பார்த்த பதில் அவருக்கு கிடைக்கவில்லை. இதான் ரொம்ப முக்கியம். இங்கதான் நம்முடைய ட்ரஸ்ட் சோதிக்கப்படுகிறது. இங்கதான் நம்முடைய நம்பிக்கை, அது தரமான நம்பிக்கையா அல்லது வேற தரை குறைவான நம்பிக்கை என்று சோதிக்கப்படுகிறது. பாருங்க, 3 முறை ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த முள்ளை எடுத்துருங்கப்பா என்று ஜெபம் பண்றாரு. 9ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டோட ரிப்ளை பாருங்க, காட்ஸ் ரிப்ளை பாருங்களேன், வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். அவர் கேட்ட ஆன்சருக்கும் அவர் கிடைச்ச ஆன்சருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் கேட்டாரு, ஏசப்பா இந்த முள்ளை எடுத்து வெளியே போடுங்க. அப்படின்னா அது எந்த பிரச்சனையோ, அது உடல் பிரச்சனையோ மன பிரச்சனையோ எதுவாக இருந்தால் எனக்கு தெரியல, அதை எடுத்து போடுங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். பாருங்க, பவுல் ஆண்டவரை தீவிரமாய் நம்புகிற ஒரு நம்பிக்கையுள்ளவனாக அவன் இருந்தான். அதற்கப்புறம் பவுல் இதற்காக ஜெபிக்கிறதாக நம்ம எங்கேயுமே என்ன பண்ணவில்லை, வாசிக்கவில்லை. ஆனால் ஒன்றை நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு, ஹல்லேலூயா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. முள்ளு இருக்குதோ இல்லையோ, நான் கேட்ட பதில் கிடைக்கல, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், அவருடைய கிருபை எனக்கு போதும், அந்த கிருபை இருக்குவரை நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று அவன் முன்னேறி சென்றான். ஆமென். அவன் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை நான் வெற்றிகரமாக என்ன பண்ணேன், நான் முடித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதாங்க தீவிர நம்பிக்கை. பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தரை முழுமையாக 100% சார்ந்து அவரை நம்பி இருக்கிறார். இப்படிப்பட்ட தீவிர நம்பிக்கை ஆண்டவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Trust God with no conditions. Hallelujah. Hallelujah. Amen. Why I need to trust God? ஏன் நான் கர்த்தரை நம்ப வேண்டும் அப்படின்ட்டு நான் 3 காரியங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனா அதுக்கு முன்பதாக நான் வேகமாக சில பிராக்டிக்கல் ரீசன்ஸ் சொல்றேன். ஏன் நம்ம கர்த்தரை நம்ப மாட்டேங்கிறோம்? சில பிராக்டிக்கல் ரீசன்ஸ் ஏன் நம்ம கர்த்தரை நம்ப மாட்டேங்கிறோம். நம்பர் 1, ஏன் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் என்றால் we think we are self sufficient.
நாம் எனக்கு பலன் இருக்கிறது, எனக்கு திராணி இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு அந்தஸ்து இருக்கிறது என்று நாமே நம்மை நம்பிக்கொண்டு சில இடம் என்ன பண்ணிடுறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம போய் விடுகிறோம். தன்னம்பிக்கை இருப்பது நல்லது, எல்லாருக்குமே தம் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் தன்னம்பிக்கையும் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆனா அது எதுக்குள்ள இருக்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். என்னுடைய சொந்த சுய புத்தி அல்ல. ஆமென். சில டைம் நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்துரும். அதனால நம்ம ஆண்டவரை நம்புறதுக்கு நம்ம சில டைம் அதுல நம்ம தவறி விடுகிறோம். செல்ஃப் சஃபிஷியன்ஸ் அந்த ஆட்டிட்யூட் நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியே போக வேண்டும். நம்ம எப்பொழுதுமே காட் டிபெண்டன்ட்டாக, காட் சஃபிஷியண்டாக இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சில டைம் பாருங்க, ஏன் நம்ம கதை நம்ப மாட்டேங்கிறோம் என்றால், ஆண்டவரை அழைப்பதற்கு முன்பதாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட போயிடுறோம். ஒரு தேவைன்னு வருது, ஒரு நெருக்கம் அப்படின்னு வருது. முதலாவது நம் அவருடைய சமூகத்துக்கு போகாம நம்ம சரி இவர்கிட்ட போனால் நமக்கு என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும், இவர்கிட்ட போனால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு அவர்களை நம்ம சார்ந்து விடுகிறோம். நல்ல கவனிங்க, நண்பர்கள் போய் உதவி கேட்பது தப்பு அல்ல. ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கும் மேலாக அவங்களை வைத்தீர்கள் என்றால் அது எப்படி ஆயிருது, அது தவறாக முடிந்துவிடும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? எஸ். ஸோ இட்ஸ் நாட் ராங் டு கால் ஆன் அதர்ஸ். மற்றவர்களை நோக்கி போறது தவறு அல்ல. ஆனால் முதலாவது யாரை நோக்கி போக வேண்டும்? கர்த்தரை நோக்கி போக வேண்டும். சில பேர் பாருங்களேன், ஒரு ஃபைனான்ஷியல் நீட் அவங்களுக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் எங்கே நம்ம போவாங்க, அவன் தெருவில் யாரை வட்டி கொடுக்குறான்னு பார்ப்பாங்க. நேராக அவன்கிட்ட போகிறது, அவன் அங்கே சக்ஸஸ் ஆகாட்டி அடுத்து பேங்க் லோனுக்கு போகிறது. அப்படியே போயிட்டு கடைசியில் நல்லா மாட்டிக்கின பிறகு ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர். நான் சொல்கிறேன், அந்த ரூட் எடுக்காதீங்க. நீங்கள் ஏன் பைபாஸில் போகிறீங்க? நேராக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் வாங்க. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, முதலாவது கம் டு காட் அண்ட் சே, ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கிறது, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னா வேற யாரு கையை நீங்கள் பார்க்காம ஆமென், அவரே உங்கள் கையை நிரப்பி உங்களை கொடுக்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ we call on others. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதனால நம்ம மற்றவங்களை நம்புறதுனாலே கர்த்தரை நம்பாம விடுகிறோம். இன்னொரு பார்க்கும்பொழுது இது ரொம்ப முக்கியமானது. we have cultivated a bad habit of worry. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம கவலைப்படுகிற ஒரு 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 குணாதிசயத்தை நம்ம வாழ்க்கையில் டெவலப் பண்ணிட்டோம். சொல்லப்போனா நம்புறத பார்க்கிலும் கவலைப்படல நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கோம். எத்தனை அப்படி எக்ஸ்பர்ட்டுங்க இருக்கிறீங்க? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேருக்கு ப்ரேயர் லிஸ்ட் வச்சிருக்கிறீங்க? ப்ரேயர் லிஸ்ட் அப்படின்னா ஆண்டவர் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் செய்வேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறீங்க. எத்தனை பேர் ப்ரேயர் லிஸ்ட் வச்சிருக்கிறீங்க? இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். அந்த ப்ரேயர் லிஸ்ட்டில் பார்க்கும் பொழுது அந்த பாயிண்ட் 7 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும் நம்ம ஒரு 5 வருஷம் ஜோம் பண்ணியிருப்போம். 5 வருஷம் ஜோம் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு மட்டும் என்ன வேணாது பதிலே. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை பேசுகிறேன். அதுக்கு மட்டுமே பதிலே வந்திருக்காது. உடனே ஆண்டவர் சொல்லுவான், என்ன ஆண்டவரே நானும் ஜோம் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ப்ரேயர் லிஸ்ட் வந்து இப்போ எனக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, அது ஒரி லிஸ்ட்டாக மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? ஒரி லிஸ்ட்டாக மாறிடுச்சு. பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. ப்ரேயர் லிஸ்ட் போய் தப்பு கிடையாது. எழுதி வச்சு நீங்கள் ஜெபிக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பே கிடையாது. கேளுங்கள், உங்களுக்கு அது கொடுக்கப்படும். Matthew 7:7 வச்சு நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம். You will definitely receive. Amen. Hallelujah. ஆனா அந்த prayer list எப்படி மாறிடக்கூடாது? ஒரு லிஸ்டா என்ன பண்ணக்கூடாது? மாறக்கூடாது. அவர் சொல்றாரோ அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். Amen. இதை மட்டும் மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்க டைம்ல ஒர்க் பண்றவர் அல்ல. இது எவ்வளவு புரியுதுன்னு தெரியல. ஆண்டவர் வந்து he does not work according to your time. உங்க நேர காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல. அவருடைய வழிகள் உங்களுடைய வழிகளை வாக்கிலும் எப்படி இருக்குதா? உயர்ந்த வழிகள். அவருடைய சிந்தனை நம்ம சிந்தனை பார்க்கிலும் உயர்ந்த சிந்தனை. நம்ம வந்து இன்னைக்கு தான் பார்க்கிறோம், நாளைக்கு பார்ப்போம், அவ்வளவுதான் நம்மளுடைய பார்வை. அதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அவர் நேற்றையும் அறிந்திருக்கிறார், இன்றைக்கும் அவர் தெரியும் என்ன நடக்க போகிறதுன்னு, நாளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். Hallelujah. So he is omnipotent God, he is omniscient God. Amen. So அவருடைய நேர காலத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரை தீவிரமாக நம்ம நம்ப
முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஸோ இந்த worry லிஸ்ட் எல்லாம் நம்ம வாழ்க்கையில விட்டு என்ன பண்ணணும்? வெளியே எடுக்கணும். இன்னொன்னு சொல்றேன், நீங்க உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் அந்த கவலை வந்துட்டே தான் இருக்கும், உங்களை தேடியே வரும். சரிங்களா? கவலையை நீங்க வந்து கம்ப்ளீட்டா இராடிகேட் பண்ண முடியாது. யூ கேன் நாட் இராடிகேட் worry. அதை நீங்க கொன்று புதைச்சிட முடியாது. வாழ்க்கையில எல்லா கடைசி நாள் வரைக்கும் கவலை இருக்க தான் செய்யும். ஆனா இட் இஸ் we have to make a choice. நான் அதை குறித்தே யோசித்து ஆண்டவர் மேல பழிய போட போறேன்னா, இல்லாவிட்டால் அந்த கவலை வரும் பொழுது என் கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? அவர் பார்த்து கொள்வார் என்று நம்ம சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம மட்டும் ஒரு சூப்பர்ஃபிஷியல் லைஃப்ல வாழ முடியாது. கவலையே வராது, எனக்கு நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. யாரா இருந்தாலும் கவலை வரதான். ஆமென். ஆமென். that's how we are made. அதான் நம்ம. ஆனால் அந்த கவலை வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? கவலைப்படுறதுக்கு பதிலாக கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. It is a choice. It is a choice. வேகமாக நான் சொல்லிடுறேன், ஏன் நான் கர்த்தரை நம்ப வேண்டும்? முதலாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். These 3 points. Holy Spirit, thank you Lord. ஏன் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும்? Number 1, my problems cannot roll over His purpose in my life. I trust God because my problems cannot overroll His purpose in my life. என் வாழ்க்கையில ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், வருகிற புயல்கள், வருகிற நெருக்கங்கள், வருகிற வருத்தங்கள் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை புரட்டி போட முடியாது, குலைத்து போட முடியாது. எனவே நான் கர்த்தரை முழுமையாக நம்புவேன். ஆமென். அல்லேலூயா. That's true. That's what we have to believe. Amen. பாருங்க, இந்த உலகத்துல எல்லாருக்குமே நோக்கம் இருக்குது. பாருங்க, யோபு இதை அறிந்திருந்தார். யோபு குறித்து பார்த்தோம் பாத்தீங்களா? பிகினிங்ல அவர் ஒரு மாதிரி சொன்னாரு. இப்ப கடைசியில் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீ நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். யோபுக்கு பிரச்சனை வந்துச்சாங்க? சொல்லுங்க, வந்துச்சு. கொஞ்சமா பயங்கரமான பிரச்சனை. ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது என்ன பண்ணவில்லை? தடைபடவில்லை. யார் ஜெயிச்சா? சாத்தான் ஜெயித்தானா? ஆண்டவர் ஜெயிச்சாரா? ஆமென். அல்லேலூயா. இப்போ நான் கேட்கிறேன், அப்போ உங்க பிரச்சனை பெருசா, கர்த்தர் கொடுத்திருக்கிற நோக்கம் பெருசா? கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் தான் பெருசு. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற பிரச்சனைகள் உங்கள் நோக்கத்தை குலைத்து போட முடியாது, புரட்டி போட முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் உங்க வாழ்க்கையில நோக்கம் வச்சிருக்கிறாரா? எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி அந்த நோக்கத்தை நகட்ட கூட முடியாது. ஆமென். பாருங்க, you have to believe. பாருங்க, இந்த போடியத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கு. இந்த போடியத்திற்கு என்னுடைய பைபிளில் நோட்ஸ் எல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணுவதற்கு, நின்று பேசுவதற்கு இதோடைய நோக்கம். அதற்காக ஏற்படுத்தப்பட்டது, அதற்காக கட்டப்பட்டது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த மைக்ரோஃபோனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னுடைய வாய்ஸை எடுத்து உங்க எல்லாருக்கும் கிளியரா கேட்பதற்கு என் வாய்ஸை ஆம்பிளிஃபை பண்ணுது. அதோடைய நோக்கம் தான் இந்த மைக்ரோஃபோன் நோக்கம். இந்த போடியத்துக்கு ஒரு நோக்கம், இந்த மைக்ரோஃபோனுக்கு ஒரு நோக்கம். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட எனக்கு நோக்கம் இல்லாம இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க யாரா வேணா இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், நீ எதுக்குமே உதவாதவன், நீ எதுக்கும் உதவாக்கிற, ஒன்றும் உனக்கு அறிவில்லை, மண்டல களிமண்ணா இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். இருந்துட்டு போது சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த களிமண்ணை வச்சே அவர் அழகா ஒரு பொம்மை பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எனவே என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள் என் நோக்கத்தை குலைத்து போட முடியாது. நான் கர்த்தரை நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்க சீஷர்களை பார்த்து அவர் அங்க பேசுகிறார். Praise you Jesus. அங்க பாருங்க, அங்க இந்த ஹோல் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்க நிறைய
அங்கே போட்டில் ஆண்டவர் உட்காந்து அந்த லேக் ஷோரில் போட்டில் உட்காந்து நிறைய பிரசங்கம் பண்ணார். ஹோல் டே அங்கே பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு மாலையில் ஆண்டவர் சிசுகளை பார்த்து சொல்கிறாரு, 35ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்றார். அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அந்த வார்த்தை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. இப்ப அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லா சீஷர்களும் அந்த போட்ல ஏறி உட்கார்ந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல பாட்டு பாடி, நினைக்கிறேன் ஏலேலோ சொல்லுங்க, ஏலேலோ ஐலசா, நல்லா பாடுறீங்களே, அழகா பாடுறீங்களே. பாருங்க, இவங்க எல்லாம் போட்ல ஏறி உட்கார்ந்து அவங்க இப்ப அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற நோக்கத்தை நோக்கி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப போய்கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சீஷர்கள் ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறார்களா? சீஷர்கள் ஆண்டவருடைய சித்தத்தில் இருக்கிறார்களா? பாருங்க, இப்ப இவங்க ஆண்டவர் சொன்னாரு, அதை நிறைவேற்றி கொண்டு போட்ல இப்ப உட்கார்ந்து அந்த நோக்கத்தை, அந்த டெஸ்டினியை பார்த்து, அந்த டெஸ்டினிக்கு நேராக அவங்க போய்கொண்டிருக்கிறாங்க. வசனத்துல வாசிக்கிறோம், அவங்க போய்கொண்டிருக்கும் பொழுது 37ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் என்ன பண்ணுச்சான், மோதிச்சு. சமாதானமா போயிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர் என்று என்ன அடிக்குது, இப்ப சுழல் காற்று, புயல் அங்க அங்க ஆரம்பிக்குது. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு a fierce storm, ஒரு பலத்த காற்று came up, திடீர் என்று அங்க வந்தது. but soon a fierce, திடீர் என்று அங்க வந்தது. இந்த fierce stormக்கு கிரேக்க பதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா லைலாக் என்று சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுங்க லைலாக். பாருங்க, இவங்க போயிட்டு இருக்கிறாங்க, திடீர் என்று சொல்லாம என்ன வந்துருச்சு, இப்ப லைலாக் வந்துருச்சு. பாருங்க, இந்த லைலாக் உடைய நோக்கம் பாருங்க, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த லைலாக் உடைய நோக்கம் என்னவென்றால், அது சொல்லாம தான் வரும். எதிர்பாராத நேரத்தில் என்ன பண்ணும், அது வரும். அது எந்த பக்கம் வருகிறதோ அந்த பக்கத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஆட்கொள்ளும். அது எந்த பக்கம் வீசுகிறதோ அந்த பக்கத்தில் என்ன இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணும். அதுதான் லைலாக்கோடைய குவாலிட்டியே. இப்ப இவங்க சமாதானமா போயிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்துல போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன வந்துருச்சு, லைலாக் வந்துருச்சு, எதிர்பாராத வழியில. பாருங்க, வாழ்க்கையில லைலாக் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அது மூன்று விதமான கிரைசிஸ், நெருக்கடி அது கொண்டு வரும். நல்லா கவனிங்க. முதலாவது வாட் ஸ்டார்ம், என்ன நெருக்கடி என்றால் அது சர்க்கம்ஸ்டான்ஷியல் ஸ்டார்ம். அது எப்படி என்றால் சூழ்நிலையை அது மாற்றும். இந்த லைலாக் பாருங்க, சமாதானமா எல்லாம் அமைதியா இருக்கிறது. இந்த லைலாக் வந்த உடனே இப்ப தண்ணி எங்க வந்துருச்சு, வெளியிருந்த தண்ணி போட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க சூழ்நிலை எல்லாம் அங்க மாற அங்க ஆரம்பித்தது. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, இன்னொரு ஒரு நெருக்கடியை கொண்டு வரும். என்ன நெருக்கடினா இமோஷனல் ஸ்டார்ம், ஒரு உணர்ச்சி சம்பந்த காரியம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசமாய் கேட்டுக்கொண்டிருந்த இந்த விசுவாசிகள், இந்த டிசைபிள்ஸ் இப்ப போட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. லைலாக் அவங்க சூழ்நிலையை மாத்திருச்சு. இப்ப இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, என்ன இருக்கு, பயம் இருக்குது. an emotional storm. மூன்றாவது, it brings a theological storm, ஒரு இறையியல் நெருக்கடி. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்க. இப்ப இயேசுவை பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஐயரே, நாங்க என்ன பண்றோம், மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? என்ன ஏசப்பா அப்படி கைவிட்டீங்க, நாங்க எல்லாம் சாக போறோமே. பாருங்க, ஒரு தியாலஜிக்கல் ஸ்டார்ம், ஆண்டவரையே கேள்வி கேட்க சந்தேகப்பட வைக்கிற ஒரு சூழ்நிலை. இதான் லைலாக் நம்முடைய வாழ்க்கையில பண்ணும். அந்த லைலாக் நம்ம எல்லா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, அதுக்கெல்லாம் மொத்தமா ஒரு பேர் இருக்குன்னா லைலாக் என்று பேர் வச்சிடலாம். இனிமேல் ஒரு பிரச்சனை வந்தா பார்க்கணும், லைலாக் என் வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது நீனு. ஆமென். பேரை சொல்லி கூப்பிட்டா கொஞ்சம் அதிகாரமா என்ன பண்ணலாம், நீங்க பேசலாம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க இந்த இறையியல் ஸ்டார்ம் வருது பாருங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம், நான் சொல்றேன், நல்லா கவனிங்க.
இதுவரைக்கும் அவங்க கேட்ட காரியங்களை எல்லாம் அது சந்தேகப்பட வைக்கும். அவனுடைய விசுவாசிகளுக்கும் நான் சேர்த்து சொல்றேன், நம்ம நிறைய விசுவாச செய்திகள் கேட்டிருப்போம். ஆண்டவர் நிச்சயமா செய்வா, ஆண்டவர் வழி நடத்துவா, ஏமே நம்மளை உயர்ந்த இடத்துல அமர பண்ணுவா, அப்படி நம்ம விசுவாசமா அப்படி இப்படி நல்லா கேட்டிருப்போம். அப்படியே பூஸ்ட் குடிச்சு நம்ம எனர்ஜி எல்லாம் அப்படியே நம்ம தலைக்கு மேல இருக்கும். பாருங்க, ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க, நம்ம கேட்டதுக்கும் நம்ம வாழ்க்கையில பார்க்கறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் சம்பந்தமே இருக்கு. நீங்க அப்படி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? யா பாருங்க, நம்ம கேட்டோம், இவ்வளவு கேட்டோமே, ஆண்டவர் இப்படிலாம் செய்வார்னு கேட்டோமே, ஆனா என் வாழ்க்கையில அப்படி நடக்கலையே. ஆண்டவரே, நான் மடிந்து போகிறது, நாங்க மடிந்து போக போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இவங்க எல்லாம் ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க. என்ன தெரியுமா பண்ணாங்க? தூங்குறவங்களை எழுப்பி விட்டாங்க. அவங்க தூங்குற இயேசுவை அவங்க எழுப்பி விட்டாங்க. they woke up Jesus. அவர் எழுந்துட்டு, என்னப்பா அற்ப விசுவாசிகளே என்று சொல்லிட்டு என்ன பண்றாரு? ரெண்டே வார்த்தை சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில லைலாக் அடைக்கலாம். நீங்க இதுவரைக்கும் கேட்ட பிலீவ் பண்ண சத்தியங்களை எல்லாம் அது கேள்வி கேட்கிற லெவலுக்கு உங்களை கொண்டு போகலாம். ஆனா நீங்க ஜெபத்துல வைங்க, ஜெபத்துல வச்சுட்டு நீங்க அதை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால இறையாதே அமைதலாயிரு. அந்த வார்த்தையை நீங்க சொன்ன உடனே அது எவ்வளோ பெரிய லைலாக்கா இருந்தாலும் சரி, அங்க அமைதி நிச்சயமாக உண்டாகியே ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு உங்க அற்புதம் செய்தார். அங்க 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 காற்றும் கடல் என்ன ஆயிடுச்சு? அப்ப அமைதியா இருந்துச்சு. ஆமென். அந்த மூன்று சிச்சுவேஷனும் நெகட்டிவா இருந்த சிச்சுவேஷன் இப்ப பாசிட்டிவா மாறுது. எப்படி மாறுது பாருங்க, அங்க கொந்தளித்து இருந்த கடல் அது அமைதியாக அது மாறுது. இழந்து போன விசுவாசம், யாரா இவரு, காற்றின் மேலும் கடல் மேலும் இவனுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு என்ற விசுவாசம் உள்ள வருது. அவருடைய மகிமையை பார்க்கிறாங்க. ஆமென். அந்த இடத்தை விட்டு அக்கறைக்கு போன உடனே இயேசு மூன்று பெரிய அற்புதங்களை செய்கிறார். he chases out a demonic person, demon, death and disease. மூன்று டி அங்க அற்புதம் செய்றார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அங்க அநேக பிசாசுள்ள ஒரு மனிதன் என்ன பண்றாரு? விடுதலையாக்குகிறார். மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். பிரச்சனையில இருந்த டிசீஸ்ல இருந்த அந்த தாயார் ஆண்டவர் என்ன பண்றாரு? சுகப்படுத்துகிறார். இப்ப இவர்தான் உண்மையான மேசியா, இவர்தான் ஆமென் வல்லமை உள்ளவர், தேவகுமார் என்று என்ன பண்றாங்க? அவங்க அறிந்து கொள்கிறார்கள். ஆமென். உங்க லைலாக் சிச்சுவேஷன்ல, உங்க பிரச்சனை சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி முன்னேறி போறாங்க? இதாங்க, இதே வார்த்தை தான், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து ரட்சித்து அபிஷேகித்து உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இப்ப அந்த போட்ல அந்த வார்த்தையில நிற்கிறோம். என்னதான் புயல் வீசினாலும், என்னதான் காத்தடிச்சாலும் நான் கீழே விழ போறது இல்லை. ஏனென்றால் என்னை அழைத்த ஆண்டவர் அவர் பெரியவர், அவர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் பிரச்சனை பெருசா இருக்கலாம், ஆனா என் ஆண்டவர் அதை பார்க்கலும் பெருசு. என் பிரச்சனை உயர்ந்ததா இருக்கலாம், ஆனா என் ஆண்டவர் அதை பார்க்கலும் மகா உயர்ந்தவராக அவர் இருக்கிறார். Hallelujah. So knowing this, that my problem cannot overrule the purpose of God in my life, I would learn to trust him more. Amen. Hallelujah. உங்க ஒவ்வொருவருக்கும் என்ன ஆண்டவர் வச்சிருக்கார்? ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை யாராலும் கெடுத்து போட முடியாது. Number 2, his presence is with me in the fire, therefore I trust him. அவர் என்னோடு கூட நெருப்பின் அனுபவத்திலே கூட அவர் இருக்கிறார், எனவே நான் அவரை நம்புவேன். என் வாழ்க்கையில நெருப்பின் அனுபவங்கள் வரும்போது நான் தனிமையாக இல்லை, அவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, அதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி தெரியும், அப்பொழுது கூட அவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நான் அவரை முழுமையாக நான் நம்புவேன். ஆமென். பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷக், அபேத்நேகோ குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே சண்டே கிளாஸ்ல இருந்து கேட்ட ஸ்டோரி, கேட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம். தானியேல் 3ஆம் அதிகாரம். அங்க ஒரு திடீர் ஒன்று சூழ்நிலை வருகிறது. ராஜா சொல்றான், அப்பா ஒண்ணு நீ இந்த கடவுளை ஆராதிச்சு தப்பிச்சுக்கோ, இல்லாட்டி உங்க ஆண்டவரை நம்பி நீ சாவு. சூழ்நிலையை பாருங்க. இந்த கடவுளை ஆராதிச்சு, நான் சொல்ற கடவுளை ஆராதிச்சு என்ன பண்ணிக்கோ, நீனு தப்பிச்சுக்கோ, இல்ல உங்க ஆண்டவரை நம்பி நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கா? ஒன்னு இந்த சிலையை வணங்கி வாழு, இல்லாட்டி உன்னுடைய கடவுளை நம்பி நீனு சாவு. இவங்க எதை சூஸ் பண்றாங்க?
வசனத்துல வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, அவங்க ரெஸ்பான்ஸ பாருங்க, ரிப்ளைய பாருங்க. நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அவசியம் இல்ல பாருங்க. அவங்க நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு ராடிக்கலா அவங்க இருக்காங்க பாருங்களேன். இத குறித்து நான் அவங்ககிட்ட ரிப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு அவசியமே இல்லை. அவர் ராஜா, இவங்க சாதாரண அடிமைகள், நாங்க அதெல்லாம் கவலைப்படவே இல்லை, நாங்க சொல்றதுக்கு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். இது வரைக்கும் சூப்பரா இருக்கு ரெஸ்பான்ஸ், நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல அந்த முதல் வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன வார்த்தை என்றால், வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும். பாருங்க, இங்க தான் ராடிக்கல் ட்ரஸ்ட், இதுதான் தீவிர நம்பிக்கை. 100% ஆண்டவரை நம்புறது. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. ஆமென். ஹalleluya. பாருங்க, இவங்க இவ்வளோ நம்பிக்கையா இருந்தாங்க பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்க தான்டா என்னுடைய பிள்ளைங்க. ஆமென். உடனே ஆண்டவர் வந்து அப்படியே டப்ப டப்பான்னு என்ன பண்ணாரு? டெலிவரன்ஸ் கொடுத்துட்டாரா? சொல்லுங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே டெலிவரன்ஸ் வந்துருச்சா? அவங்களுக்கு விடுதலை வந்துருச்சா? இல்ல. ராஜா சொன்னா, என்னடா இப்படியா சொல்றீங்க? 7 மடங்கு கூட்டுற ஆக்கினிய. ஆண்டவர் இது வரைக்கும் 1 மடங்கு தான் இருந்துச்சு, இப்ப 7 மடங்கு ஆக்கினியா? கூட்டு 7 மடங்கு ஆக்கினி கூட்டுறாங்க. இவங்க 3 பேரையும் they bind them, அவங்கள கட்டி என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. கொண்டு போனவன் செத்து போயிட்டான். இவங்க என்ன பண்றாங்க? இப்ப உள்ளுக்க தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்ட உடனே இவங்க உள்ளுக்க போயிடுறாங்க. அங்க ராஜாக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. டப்புன்னு தவறாரு சீட்ல இருந்து. டேய், நம்ம 3 பேரை தானே உள்ள போட்டோம், இப்ப எத்தனை பேர் இருக்கா உள்ளுக்க? 4 பேர் இருக்காங்கப்பா. அந்த 4வது நபர் யார மாதிரி இருக்கா? தேவகுமாரன மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அங்க நியூஸ் அவருக்கு காத்து கொண்டிருந்தது. ஆமென். ஹalleluya. நான் சொல்றேங்க, வெளியே இருக்கிற வரைக்கும் அவங்க 3 பேர் தான், தீக்குள்ள போற வரைக்கும் அவங்க 3 பேர் தான். எப்ப தீக்குள்ள கால் எடுத்து வச்சாங்களோ அந்த 3 நாளாக மாறினது. ஆமென். ஹalleluya. நீங்க பிரச்சனையை பார்க்காம இருப்பீங்க, அப்ப மட்டும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க எப்ப பிரச்சனையை பார்க்கிறீங்களோ நீங்க தனிமையா இல்ல, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அக்கினியிலே அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனவே நான் அவரை நம்புவேன். ஆமென். சாத்தான் பிரச்சனை கொண்டு வருவாங்க, அவனுடைய வேலையே அதான். அதை அவன் கொண்டு வராட்டி அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே, அதான் பண்ணுவான் அவன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அக்னியிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் விடுவிக்காமல் போனாலும் ஏமேன், நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவ்வளோ அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு நம்ம மேல ஏறி வர வேண்டும். ஆமென். I'll trust God no matter what the outcome is in my life. என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை நான் முழுமையாக நம்புவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். முதலாவது his purpose, therefore I trust him. Number 2, his presence is with me, therefore I trust him. மூன்றாவது, his promise has been given to me, therefore I trust him. மூன்றாவது, அவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாக்கு தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனவே நான் அவரை முழுமையாக நான் நம்புவேன். ஆமென். ஹalleluya. வசனம் சொல்கிறது, இந்த ஆண்டவர் அனுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை கூட வெறுமையாக திரும்பி வராது. ஏசாயா 55:11 வசனத்துல ஒரு வார்த்தை கூட வெறுமையாக திரும்பி வராது. உங்க குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிற வார்த்தை, உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கிற வார்த்தை, உங்க ஹஸ்பண்டை குறித்து, உங்க வைஃபை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமென் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்க. அந்த ஒரு வார்த்தை கூட அது வெறுமையா திரும்பி வரவே வராது. ஆமென். நிச்சயமா ஏற்ற வேலையில அதை அழகா ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹalleluya. ஹalleluya. சோ நீங்க செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஜான் சாப்டர் 4, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நபரை குறித்து அங்க வாசிக்கிறோம். அங்க ராஜாவின் மனுஷர் ஒருவனை குறித்து அங்க வாசிக்கிறோம். இந்த நபர் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பெரியவர். அவருடைய மகன் இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவன் சாவின் தருவாயில he was knocking on the doors of death.
சாவின் கதவுல அவன் தட்டி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில அவன் அந்த சின்ன பையன் அங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு தகப்பன் இருதயம் எவ்வளவு உடைந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனைப்படும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தகப்பன் இயேசுவை நோக்கி ஓடோடி வருகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஓடோடி வருகிறார். வந்து இயேசுட்ட சொல்றாரு, ஐயா என்னோட மகன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனை குணப்படுத்தும்படி நீர் வர வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றார், அவரு வேண்டிக் கொள்கிறார். பாருங்க, இஸ் a very very critical situation. Time is of essence. மரணத்துக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எது ரொம்ப முக்கியம்? காலம், நேரம் ரொம்ப ரொம்ப precious. ஏன்னா டாக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இன்னும் ஒரு 5 minutes வந்து என்ன பண்ணிருக்கலாம், அவங்கள காப்பாத்திருக்கலாம். அவர் என்ன பண்றாரு, இப்ப போயிட்டார். டைம் இஸ் ஆஃப் எசன்ஸ். இங்க நேரம் ரொம்ப ரொம்ப மரண தருவாயில அவன் போராடி கொண்டிருக்கிறான். இப்ப இயேசுட்ட ஓடோடி வருகிறாரு. ஆண்டவரே வந்து அற்புதம் செய்யுங்கன்னு ப்ளீட் பண்றாரு, வேண்டிக் கொள்கிறாரு. இப்ப இயேசு கூலா சொல்றாரு, 50வது வசனத்துல வாசிக்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அந்த என்றார். அந்த மனுஷன், இதனை அண்டர்லைன் பண்ணுங்க, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆமென், அல்லேலூயா. இங்க மரண தருவாயில அவன் போராடி கொண்டிருக்கிறான். இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் பிலீவ் பண்ணி என்ன பண்றான், அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போனான். ஆமென். பாருங்க, எப்ப அவன் நம்பி திரும்பி போக ஆரம்பித்தானோ அங்கிருந்து என்ன வருது, நியூஸ் வருது. உன்னுடைய பையன் எப்படி இருக்காருப்பா, சுகமா இருக்கிறாரு. அவர் கம்பேர் பண்ணி பார்க்கிறார், எந்த நேரத்தில் அவனுக்கு சுகமாச்சுன்னா இவன் எப்ப இயேசு சொன்னாரோ, இப்ப எப்ப அவன் விசுவாச வார்த்தையை பிடித்து அவன் தொடங்க ஆரம்பித்தானோ அந்த நேரத்தில் அற்புதம் நடந்தது. ஆமென். ராடிக்கல் ட்ரஸ்ட் பிரிங்ஸ் சூப்பர்நேச்சுரல் ஆன்சர்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ல எல்லா எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் தீவிரமா நம்புறாங்க, அவங்க செயல்படுத்துறாங்க, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆன்சர் அவங்க என்ன பண்றாங்க, வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிறாங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருஷம் 2020 ஆமென் 2020ல ஆமென் நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தரை முழுமையாக நம்புங்க. ஆமென், கர்த்தரை 100% நம்புங்க, தீவிரமாக நம்புங்க. அவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது, உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாக நீங்க சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட்டை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு